வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மருத்துவர் அரவிந்த். உலக மருத்துவ தினமான இன்று என்னுடைய ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக தேவி கான்சியஸ்னஸ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் தொடங்குறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம கர்ம வினை அப்படின்னா என்ன, அதனை பற்றிய தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கையும் அதை சுற்றி இருக்கக்கூடிய மிஸ்கன்செப்ஷன்ஸையும் தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், கர்ம வினை அப்படிங்கறத பத்தின நம்மளுடைய புரிதல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு செயல் கெட்ட செயல் செய்தா அதனுடைய விளைவு கெட்டதா இருக்கும். ஒரு செயல் நல்ல செயல் செய்தா அதனுடைய விளைவு நல்ல விளைவா இருக்கும் அப்படிங்கறத கர்ம வினை அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இததான் திருவள்ளுவரும் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா, எவரோ ஒருத்தர் கெட்ட செயல் செய்யறாங்க, பட் ஆனா அவங்களுக்கு விளைவு நல்லதா இருக்கே அப்படிங்கறதா நம்மளுடைய மைண்ட்ல பல நேரம் ஓடிக்கொண்டு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன். ஸோ இது ஆக்சுவலா நடக்குது. இது எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு டாக்டர் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு பேஷண்ட்டை கத்தியால வெட்டுறாரு. ஸோ இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஊசி போடுறோம் அப்படின்னா, ஸோ அந்த டைம்ல பேஷண்ட்டுக்கு ஒரு துன்பம் தரும், அவங்களுக்கு ஒரு வலியை தரும், அவங்களுக்கு ஒரு ஒரு துன்பம் தரக்கூடிய செயலை நம்ம செய்யறோம். பட் ஆனா அதனுடைய விளைவு அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, டாக்டர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல விளைவா நமக்கு அமையுது. ஸோ இப்ப ஒரு செயல் நீங்க செஞ்சிட்டீங்க, அந்த செயலினுடைய கர்ம அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேட்ச் ஆகல. நீங்க கெட்ட செயல், உலகம் எது கெட்டதுன்னு நினைக்கிறோம் அந்த கெட்ட செயல் செய்றீங்க, பட் ஆனால் அதனுடைய பலன் பாத்தீங்கன்னா நல்ல பலனா இருக்கு. ஸோ இதற்குடைய காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா மிலிட்ரியில ராணுவ வீரர்களும் பாத்தீங்கன்னா எத்தனையோ பேரை கொல்றாங்க. கொலை அப்படிங்கிற ஒரு பாவ செயல் தான். அதனுடைய பலன் என்னவா இருக்குன்னா அவங்களுக்கு பாவ பலன்களா தான் சேரணும். பட் ஆனால் அவங்களுக்கு பாவ பலன்கள் கிடையாது. அவங்க தேசபக்தி மிகுந்தவர்கள், தியாகிகள் அப்படின்னு சொல்லி நம்ம போட்டுறோம். ஸோ இது ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க செஞ்ச செயலுடைய நேரடி விளைவு அப்படிங்கிறது கர்மால நடக்கிறதுல, இந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எண்ணம், தாட் பேட்டர்ன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்தா. இப்போ பாத்தீங்கன்னா, இந்த நாட்டை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கு. இப்போ இந்த பேஷண்ட் நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல பிறருக்கு துன்பம் தரக்கூடிய செயலை நம்ம செய்தாலும், மற்றவர்கள் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது தப்பான செயல் அப்படின்னு தோன்றினாலும் அது நன்மையே பயக்குது. அப்ப ஒரு செயல் ஒரு விளைவை கொடுக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் தப்பு. அப்ப கர்மங்கிற கான்செப்ட் தப்பு. ஸோ இந்த விளைவு அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னா, அவர்களுடைய எண்ணம், அதற்கு பின்னாடி அந்த செயலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எண்ணம் என்னவோ அதுதான் நம்ம அதுதான் காரணமா இருக்கு. ஸோ இதை தான் பாத்தீங்கன்னா நான் மெட்டா பயோ காக்னிஷன் அப்படின்னு சொல்றேன். இதை மெட்டா பயோ காக்னிஷன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதுல நிறைய பேர் நீங்க கேட்கலாம், பல பேர் இவங்கெல்லாம் எத்தனையோ பாவம் செஞ்சுட்டான், பட் ஆனால் இவன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ இதுக்கான என்ன அலைகள் தான் இதுக்கு பின்னாடி நம்ம காரணம்னு சொல்லிட்டோம். அப்போ அவங்களுடைய என்ன அலைகளும் தப்பா தான் இருக்கு. அவன்லாம் யாருக்குமே நல்லது நடக்கல, ஆனா அவன் நல்லா இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதையும் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்ப பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ இவரை பாத்தீங்கன்னா எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இவர் நல்லவர்னு சொல்றாங்க, லட்சக்கணக்கான மக்கள் இவர் ரொம்ப மோசமானவர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல எது சரி எது தப்புன்னு சொல்லுவீங்க? ஸோ அவர் எல்லாருக்குமே ஒரே செயலை தான் செய்யறாரு. சில பேருக்கு அவரை நல்லவரா இருக்காரு, சில பேருக்கு அவரு கெட்டவரா இருக்காரு, பட் ஆனால் செயல் ஒண்ணுதான். ஸோ அப்ப அந்த செயல் நல்லது கெட்டது அப்படிங்கிறது நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களுடைய பார்வையில அது நல்ல செயலாகவும் இருக்கலாம், கெட்ட செயலாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியுது. ஸோ அப்போ இந்த செயலுக்கு காரணமாக இருக்கக்கூடிய எண்ண தொகுப்பு தான் இந்த செயலை செய்ய வைக்குது. அதே எண்ண தொகுப்பு தான் திரும்ப திரும்ப அது ரிலேட்டடான செயல்களாகவே நம்மளை மேலும் மேலும் செய்ய வைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மருத்துவருக்கு பாத்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு இத்தனை துன்பம் கொடுத்தாலும் அவங்களுக்கு பேஷண்ட்டை காக்கணும், அவங்களோட உயிரை காக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால திரும்ப திரும்ப அதே செயல் அவங்களுக்கு செய்யறதுக்கான தூண்டுதலா இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா ரீஇன்ஃபோர்ஸ் ஆகுது. அந்த ரீஇன்ஃபோர்ஸ் திரும்ப அதே செயலை செய்யறதுக்கு உங்களுக்கு தூண்டுதலா இருக்கு. இதனாலதான் இது பாத்தீங்கன்னா கர்மா அப்படின்னு சொல்லாம இதை நம்ம ப்ரோக்ளிவிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ப்ரோக்ளிவிசம் அப்படின்னா எந்த செயலை நீங்க திரும்ப திரும்ப செய்யறீங்க அப்படிங்கிற பொறுத்து இருக்கு. ஸோ இப்போ இந்த மெட்டாபயோ காக்னிஷன், இந்த என்ன தொகுப்புகள் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா இதுதான் நம்ம மொத்த வாழ்க்கையுமே இதுபடிதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இது கர்ம வினை அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிறப்புக்கு முன்னாடியும் இப்போ வரைக்கும் இருக்கிற டைம்ல எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எந்தெந்த
கர்ம வினைகள் வந்திருக்கோ அதை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சஞ்சீத கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. பிறந்ததுல இருந்து இந்த நொடி வரைக்கும் நமக்கு என்னென்ன செயல்கள் செய்து அதனுடைய விளைவு இருக்கோ அதை வந்து பிராரார்த்த கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. நாம இந்த நிமிடத்துல இருந்து இனிமேல் வாழ்க்கையில என்ன அனுபவிக்க போறோமோ அதை வந்து ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஆகாமிய கர்மம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த சஞ்சீத கர்மமும் பிராரார்த்த கர்மத்தோட பொறுத்துதான் வந்து இந்த ஆகாமிய கர்மம் இருக்க போகுது. ஸோ இப்போ இந்த கர்ம வினை அப்படிங்கிறத நம்ம இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ளவிசம் சொல்லிட்டோம். இதைதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இன்னேட் ப்ரோக்ளவிசம் அப்படின்னும் அக்வைர்டு ப்ரோக்ளவிசம்னும் எட் டு பி அக்வைர்டு ப்ரோக்ளவிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ப்ரோக்ளவிசம் அப்படிங்கிறதுனா ஒரு தாட் பேட்டர்ன். அந்த தாட் பேட்டர்னால நீங்க திரும்ப திரும்ப அதே செயல்கள் வந்து நீங்க செய்றீங்க. ஒரு செயல் செஞ்சுட்டீங்க, அந்த செயல்னால திரும்ப அதனுடைய தூண்டுதலால திரும்ப திரும்ப அதை செய்றீங்க. இன்னேட் ப்ரோக்ளவிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி நேச்சுரலாவே உங்களுக்கு சில குவாலிட்டிஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 வயசு குழந்தை வந்து 2 குழந்தை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைகிட்ட வந்து நீங்க அதனுடைய பொம்மை வந்து மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உடனே எடுத்து வந்து கொடுத்துரும். இன்னொரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன ஆனாலும் அதனுடைய பொம்மை வந்து தராது. இது வந்து யாருக்கும் வந்து நம்ம சொல்லி கொடுத்து வரதில்லை. அந்த குழந்தைக்கு வந்து நேச்சுரலாவே வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து இன்னேட்டாவே இருக்குது. ஸோ இதைதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சஞ்சீத கர்மம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னேட் ப்ரோக்ளவிசம் அப்படின்னு சொல்றோம். அந்த பிறப்புல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய நிலைமையில வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மக்களை சந்திச்சு வந்திருக்காங்க, என்னென்ன சூழ்நிலை சந்திச்சு வந்திருக்காங்க, என்னென்ன விஷயங்களை கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுடைய இந்த எண்ண தொகுப்புகள் அப்படிங்கறத மாறும். அததான் வந்து பாத்தீங்கன்னா அக்வைர்டு ப்ரோக்ளவிசம் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ இதுக்கப்புறம் இந்த 2 பேட்டர்னும் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபியூச்சர் இனிமேல் வரக்கூடியதை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியது. அதை தான் வந்து நம்ம எட் டு பி அக்வைர்டு ப்ரோக்ளவிசம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ உங்களுக்கு கர்ம வினையை பற்றி ஓவரால் ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெட்டாபயோ காக்னிஷன் இதுதான் இந்த ப்ரோக்ளவிசம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாபயோ காக்னிஷன் நம்மளுடைய மொத்த தாட் பேட்டர்னையும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த தாட் பேட்டர்னை வந்து இந்த மெட்டாபயோ காக்னிஷன் வந்து நம்ம மாடுலேட் திரும்ப திரும்ப இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நொடிக்கும் ஒவ்வொரு விஷயங்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது திரும்ப திரும்ப சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இப்போ ஒரு யூடியூப் வீடியோவில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையான எண்ணம் வருது, ஒரு வகையான உந்துதல் வருது. அது வந்து இந்த தாட் பேட்டர்ன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கு. ஒவ்வொரு நொடியும் இது மாடுலேட் ஆகிக்கிட்டே இருக்கு. இதை வந்து நமக்கு தேவையான வகையில ரீமாடுலேட் வந்து நம்ம பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை எந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறத நாம டிசைட் பண்ணிக்க முடியும். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் மெட்டாபயோ காக்னிட்டிவ் ரீமாடுலேஷன் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ இதை பத்தி நான் ஒரு புக் எழுதியிருக்கேன். இந்த புக் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா September 7th வந்து பப்ளிஷ் ஆக போகுது இந்த வருஷம். இதனுடைய புக் கிண்டில் வெர்ஷன் அமேசான்ல வந்து அவைலபிளா இருக்கு. அதனோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு தரேன். ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா இதோட ஹார்ட் காப்பியும் மிக விரைவில் வந்து நான் கொண்டு வருவேன். ஸோ இது வந்து விருப்பம் இருக்கவங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இனி வரக்கூடிய வீடியோ பதிவுல இந்த மெட்டாபயோ காக்னிஷனை நம்ம எப்படி மாத்திக்கிறது, இதனுடைய சரியான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு முன்னாடி முந்தைய பிறவி அப்படிங்கிறது ஒன்று இருக்கா, இதுக்கப்புறமேட்டு ஒரு பிறவி அப்படிங்கிறது இருக்கா, இந்த கர்ம வினைகளை எப்படி வந்து நம்ம சயின்டிஃபிக்கா சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பத்தி இனி வரக்கூடிய வீடியோ பதிவில் பார்த்துப்போம். இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தகவல்களை மேலும் தெரிஞ்சுக்கலாம். அது வந்து எனக்கும் ஊக்கமாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட்டு என்கரேஜ் பண்ணுங்க. அது எனக்கும் உந்துதலாக இருக்கும். வேறொரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவர் அரவிந்த். உங்கள் நல வாழ்விற்கான வன் தொண்டன். மெய் வழி வாழ்க.